வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரலாத் ஜோஷி நமது கல்வி முறைக்கும் அதில் பயிலும் ஒவ்வொரு மாணவருக்கும் இழைக்கப்பட்ட அவமானம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி பேசுவது மாநிலங்களுக்கு இடையே விரிசலை மட்டுமே உண்டாக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டு. பழனி கோவில் நில மோசடி விவகாரம். வெள்ளத்துறை, முருகதாஸ் உள்பட 3 பேரை சிபிசிஐடி காவல்துறையினரால் கைது. தங்கள் படைகள் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தாங்கள் முறியடித்தோம். அமெரிக்க ராணுவம் அதிரடி அறிவிப்பு. காமன்வெல்த் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டி. இந்தியாவின் குல்வீர் சிங் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரலாத் ஜோஷி நமது கல்வி முறைக்கும் அதில் பயிலும் ஒவ்வொரு மாணவருக்கும் இழைக்கப்பட்ட அவமானம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மத்திய அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக நியமிக்க பலர் இருந்தும் பாலியல் குற்றவாளிகளை ஆதரிப்பவர் என குற்றச்சாட்டு எழுந்துள்ள ஒருவரை பிரதமர் மோடி தேர்வு செய்திருப்பது ஆச்சரியமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது கல்வித்துறைக்கும் மாணவர்களுக்கும் அவமானம் என்று கூறினார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பாலியல் வன்கொடுமையாளர்களை ஆதரித்து பேசுபவனை விட அருவருப்பான மனிதன் வேறு எவனும் இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். பிரலாத் ஜோஷி நமது கல்வி முறைக்கும் அதில் பயிலும் ஒவ்வொரு மாணவருக்கும் இழைக்கப்பட்ட அவமானம் என்று கூறியுள்ளார். அவர் இப்போது மேற்பார்வையிடும் நிறுவனங்களில் கோடிக்கணக்கான இளம் பெண்கள் படிக்கிறார்கள் என்றும் அவர்கள் பிரதமர் மோடியின் புதிய மத்திய அமைச்சரை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி பேசுவது மாநிலங்களுக்கு இடையே விரிசலை மட்டுமே உண்டாக்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாணிக்கம் தாகூர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் குருவி விவசாயம் ஏற்கனவே காய்ந்துவிட்டது. வரவிருக்கும் சம்பா சாகுபடிக்காவது உடனடியாக தண்ணீர் வந்தாக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். CWRC அமைப்பின் உத்தரவை ஏற்க மறுத்து மேல்முறையீடு செய்வோம் என்றும் தண்ணீர் திறக்க முடியாது என்றும் கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி பேசுவது தேவையற்ற பதற்றத்தையும் மாநிலங்களுக்கு இடையே விரிசலையும் மட்டுமே உண்டாக்கும் என்று குற்றம் சாட்டினார். இத்தகைய பொறுப்பற்ற கருத்துக்களை கடுமையாக கண்டிக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். இன்று முதல் 15 நாட்களுக்கு பிலிகுண்டுலுவில் தினமும் 3,500 கன அடி நீரை திறக்க வேண்டும் என்ற CWRC உத்தரவை கர்நாடகா எந்தவித சாக்குப்போக்கும் இன்றி உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த 26ஆம் தேதி வரை பிலிகுண்டுலுவில் வழக்கமாக வரவேண்டிய 35.391 TMCக்கு பதிலாக வெறும் 3.543 TMC மட்டுமே கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் தமிழ்நாட்டிற்கு 9.46 TMC நீர் பாக்கி உள்ள நிலையில் சட்டப்பூர்வ தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மதித்து நடப்பதே கூட்டாட்சி தர்மத்திற்கு அழகு என்று குறிப்பிட்டுள்ளார். பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் வெள்ளத்துறை, முருகதாஸ் உள்பட 3 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல்லில் உள்ள பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.4 ஏக்கர் நிலத்தை கடந்த 6ஆம் தேதி வெள்ளத்துறை, சேதுபதி ஆகிய இருவரின் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. 100 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட இந்த நிலத்தை வெறும் 2 கோடிக்கு மட்டும் கணக்கு கிரயம் செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பழனி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கோவில் சொத்து என்பதை மறைத்து தனிநபர்களுக்கு கிரயம் செய்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து இந்த மோசடிக்கு உறுதுணையாக இருந்த பழனி சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், வெள்ளத்துறை, சேதுபதி ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், மாவட்ட பதிவாளர் சசிகலா ஆகிய 2 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இந்த முறைகேடு தொடர்பான வழக்கை தமிழக டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் நில மோசடி விவகாரத்தில் வெள்ளத்துறை, முருகதாஸ் உள்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தங்கள் படைகள் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை இடைமறித்து அழித்து விட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில்,
அமெரிக்கா மற்றும் ஈரான் என இருதரப்பினரையும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டுவர மத்தியஸ்தர்கள் முயற்சி செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. ஆனால் மோதலில் ஏற்பட்ட ஒரு சிறிய இடைநிறுத்தத்தை உடைத்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஈரானின் அனைத்து ஏவுகணைகளையும் தாங்கள் வெற்றிகரமாக இடைமறித்து அழித்துவிட்டதாகவும் அமெரிக்க படைகள் விழிப்புடனும் உயர் தயார் நிலையிலும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் இந்தியாவின் குல்பீர் சிங் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் குல்பீர் சிங் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி 2வது இடத்தை பிடித்தார். இதன் மூலம் குல்பீர் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார். மேலும் அவர் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இந்த விவகாரத்தில் ஆளுநர் மாளிகை வழிகாட்டுதல் ஏற்புடையதல்ல என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் ஐஐடி வளாகத்தில் அமைந்துள்ள எரிசக்தி ஆய்வகம் மற்றும் ஆற்றல் சேமிப்பு அமைப்பை மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பார்வையிட்டார். ஆய்வகத்தின் செயல்பாடுகள் மற்றும் சேமிப்பு அமைப்பு தொடர்பாக பேராசிரியர்கள் விரிவாக விளக்கினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், செயலிகள் மூலமாக புதிய சோலார் மின் இணைப்பை பெறுவதும் உற்பத்தி செய்வதும் மின்வாரியத்திற்கு மின்சாரத்தை வழங்குவதும் ஊக்குவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பாஜக ஆளும் மாநிலங்களில் அவர்களின் மாநில மொழிப்பாடலுக்கு முன்னுரிமை கொடுப்பதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ டிஎன்இபியில் நிறைய புதுமையான இப்போ நம்ம சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வெளியில் வர சோலார் பவர் ஜென்ரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம நிறைய இந்த பேட்டரி ஸ்டோர்டு டெக்னாலஜி போகலான்னு பார்க்குறோம். ஸோ அதுக்காக நான் நிறைய வேலிடேஷன் நடந்துருக்கு. ஏன்னா ஒரு புது டெக்னாலஜி நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டில் அடாப்ட் பண்ணுறப்போ நம்ம அதில் உள்ள மற்ற என்ன மாதிரியான இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கும் பொருத்தமாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஐஐடிக்கு வந்தோம். ஸோ ஐஐடியில் இங்கே ஏற்கனவே பேட்டரி ஸ்டோரில் என்னென்ன மாதிரியான புது டெக்னாலஜி, ஏன்னா லித்தியம் பேட்டரிஸ் இருக்குது, வெனடியம் பேட்டரிஸ் இருக்குது, இப்போ சோடியமில் பேட்டரிஸ் எங்கே தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி என்ன புதிய டெக்னாலஜிஸ் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன வரும்னா ஒரு ரீசைக்ளிங் அடுத்து வரும். நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ பேட்டரி ஸ்டோரில் நம்ம பல மெகாவாட் 1000 மெகாவாட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றப்போ நீங்கள் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ரீசைக்ளிங் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். விருதுநகரில் 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பாக்ஸ் கிரிக்கெட் அரங்கத்தில் அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரியும் கீர்த்தனாவும் கிரிக்கெட் விளையாடினர். விருதுநகரில் 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன பாக்ஸ் கிரிக்கெட் அரங்கத்தை சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆகியோர் திறந்து வைத்தனர். மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கிரிக்கெட் வீரர்களுடன் அமைச்சர்களும் இணைந்து கிரிக்கெட் விளையாடினர். அமைச்சர் கீர்த்தனா பந்து வீச, அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேட்டிங் செய்து வீரர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா, விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், திருவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். காவிரி விவகாரத்தில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத முதலமைச்சர் விஜய் பிரதமருக்கு கடிதம் எழுதிக் கொண்டே இருப்பதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக ஆட்சியில் இருந்தபோது ஸ்டாலின் கடிதம் எழுதிக் கொண்டே இருக்கிறார் என விமர்சித்த விஜய், இப்போது அவரும் கடிதம் எழுதிக் கொண்டேதான் இருக்கிறார் என தெரிவித்தார். மேகதாட்டு அணை கட்டுவதை தடுக்க அனைத்து கட்சிகளையும் அழைத்துக் கொண்டு சென்று பிரதமருக்கு அழுத்தம் கொடுத்தால்தான் தீர்வு காண முடியும் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் துவங்கப்பட வேண்டிய குறுவை சாகுபடி இந்த ஆண்டு நடைபெறவில்லை. கடந்த ஒரு மாத காலமாக திருவாரூர், நாகை, தஞ்சை மாவட்டங்களுடைய பல பகுதிகளில் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் தினமும் தெருவுக்கு வந்து போராடக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. கோவையில் தனியார் நிறுவனத்தில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய 50 ஊழியர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி சிறப்பித்துள்ளனர். கோவையை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக நீண்ட காலமாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ், அவர் கணவர் சாண்டியாகோ மார்டன் ஆகியோர் கலந்து கொண்டு
25 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகளும் 30 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கி பாராட்டினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்ட அளவிலான தடகள போட்டிகள் தொடக்க விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் பங்கேற்றார். குடியாத்தம் வட்ட அளவிலான தடகள போட்டிகள் விளையாட்டரங்கில் தொடங்கியது. வரும் 31ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெறும். நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி வரவேற்புரை நிகழ்த்தினார். KMG கல்வி நிறுவனங்களின் செயலர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். இதில் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன், ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்தியானந்தம், மாவட்ட கல்வி அலுவலர் கேசவன், மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் சரஸ்வதி ஆகியோர் தேசிய கொடி, ஒலிம்பிக் கொடி மற்றும் பள்ளி கொடிகளை ஏற்றி வைத்தனர். ஒலிம்பிக் சுடரை மாணவர்கள் ஏந்தி வர கல்லூரி தலைவர் KMG சுந்தரவதனம் பெற்று ஒலிம்பிக் சுடரை ஏற்றி வைத்தார். இதில் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து அழகப்பன் போட்டிகளை தொடங்கி வைத்தார். போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை திருவள்ளுவர் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் கேசவன், உடற்கல்வி இயக்குநர் சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். போதைப் பொருளின் தீய விளைவுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காரைக்காலில் தேசிய சேவை திட்டம் சார்பில் மாவட்ட அளவிலான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் மற்றும் தேசிய சேவை திட்டம் சார்பில் நசா முக்தியுவா விக்சித் பாரத்தின் மாவட்ட அளவிலான போட்டிகள் காரைக்காலில் செயல்படும் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் எம் ராமச்சந்திரன் மேற்பார்வையில் நடைபெற்ற போட்டியில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் இளைஞர் அமைப்புகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். போதைப் பொருளின் தீய விளைவுகள் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி, ஓவியப் போட்டி, சுலோக போட்டி, குழு நடன போட்டி, தெரு நாடக போட்டி, ரீல் உருவாக்கும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியாக நடுவர்கள் நியமனம் செய்யப்பட்டு போட்டியாளர்களின் திறமை, படைப்பாற்றல் மற்றும் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் எம் ராமச்சந்திரன் பேசினார். அப்போது இளைஞர்களிடையே போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதுமே இந்த போட்டிகளின் முக்கிய நோக்கம் என்றும் தெரிவித்தார். மேலும் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும், இளைஞர்கள் சமூக நலன் சார்ந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்றும் முனைவர் எம் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே உள்ள செஞ்சேரி கிராமத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஏராளமான மீன்களை பிடித்து சென்றனர். பெரம்பலூர் அடுத்த செஞ்சேரி கிராமத்தில் 25 ஏக்கருக்கும் மேல் பரப்பளவு உள்ள பெரிய ஏரியில் தண்ணீர் வற்றியதால் குறைந்த அளவில் மட்டுமே தண்ணீர் தேங்கியுள்ளது. ஆண்டுதோறும் இந்த பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மீன்பிடி திருவிழா நடைபெறவுள்ளதாக சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் செஞ்சேரி மட்டுமின்றி ஆலம்பாடி, குரும்பலூர் பாளையம், பெரம்பலூர், அரணாரை, அம்மாபாளையம், கோனேரிபாளையம் மற்றும் சொக்கநாதபுரம் உள்ளிட்ட ஏராளமான கிராமங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள் என மீன்களை பிடித்து சென்றனர். மீன்பிடி வலைகள், ஊத்தா மற்றும் கொசு வலைகளை கொண்டு மீன்பிடித்த நிலையில் கட்லா, ஜிலேபி, கெண்டை கிழத்தி மற்றும் மீசை கிழத்தி எனப்படும் தேலி வகை மீன்கள் ஏராளமாக கிடைத்தது. 50 கிராமிலிருந்து சுமார் 10 கிலோவிற்கு மேலாக எடை கொண்ட மீன்களை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் பிடித்து சென்றனர். கோவை மலுமிச்சம்பட்டியில் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிறுத்தம் திறக்கப்பட்டுள்ளது. சார் கேசஸ் எனப்படும் சார்பில் அமைக்கப்பட்ட இந்த பேருந்து நிறுத்தத்தின் திறப்பு விழாவிற்கு முருகேசன் தலைமை வகித்தார். கருமத்தம்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் கரிகால் பாரி பேருந்து நிறுத்தத்தை திறந்து வைத்தார். செட்டிப்பாளையம் காவல் ஆய்வாளர் செல்வராகவன், சார் கேசஸ் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநர் பால ஆதித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சென்ன சமுத்திரத்தில் கட்டி முடித்து 2 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாத சத்துணவு கூடத்தை திறக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அடுத்த சென்ன சமுத்திரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இங்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சத்துணவு கூடம் கட்டி முடித்து 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை. அதே ஊரில் உள்ள தொடக்கப் பள்ளியிலிருந்து மதிய உணவு சமைத்து உயர்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்து உணவுகளை வழங்கி வருகின்றனர். இதனால் கட்டி முடிக்கப்பட்ட சத்துணவு கூடத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று
பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் 6 தளங்களுடன் புதிய கட்டடம் திறக்கப்பட்டும் அதன் ஒரு தளமே பயன்பாட்டில் உள்ளதால் மீதமுள்ள 5 தளங்களையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பிரசவ வார்டு, எலும்பு முறிவுகள் மருத்துவம், இருதயம் சிகிச்சை, கண் சிகிச்சை, டயாலிசிஸ் சிகிச்சை, குழந்தைகள் பிரிவு, நுரையீரல் பிரிவு, காது, மூக்கு, தொண்டை சிகிச்சை என பல்வேறு சிகிச்சை பிரிவுகள் உள்ளன. இந்த மருத்துவமனையில் 34 கோடி ரூபாய் மதிப்பில் 6 தளங்களுடன் கூடிய புதிய கட்டடம் கட்டப்பட்டது. இந்த கட்டடம் பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்டது. இதில் அவசர வழி முறையாக ஏற்படுத்தவில்லை என கூறி பொதுப்பணித்துறை டிடிசிபி அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த புதிய கட்டடத்தின் தரைதளம் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. புதிய கட்டடம் முழுவதும் செயல்பாட்டிற்கு வராததால் 200 படுக்கை வசதிகள் செயல்படுத்த முடியாமல் உள்ளது. இங்கு தோல் சிகிச்சை, ஸ்கேன் மருத்துவர் போன்ற மருத்துவர்கள் இல்லாத நிலை உள்ளது. அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தில் கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி உழவர்கள் மனு அளித்தனர். செந்துறை அருகே உள்ள பொன்பரப்பி கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தில் விவசாயிகள் தங்களது மனுக்களை வழங்கினர். தாவேக தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆத்தூர் அருகே புதுவித நோய் பரவுவதாகவும், மொட்டை அடித்தால் அந்த நோய் பரவாது என்றும், மொட்டை அடித்தால் ரூபாய் 15,000 தருவதாக செல்போனில் தெரிவித்துள்ள நபரின் பேச்சை கேட்டு 3 பெண்கள் மொட்டையடித்துக் கொண்டு ஏதும் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த புது கொத்தாம்பாடி கிராமத்தை சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க பெண்ணுக்கு மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் ஒருத்தர் தாலுகா அலுவலகத்திலிருந்து பேசுவதாகவும், கொரோனா போன்று புதுவிதமான நோய் பரவி வருவதாகவும், இந்த நோய் தலைமுடி வழியாக பரவுவதால் வெளிநாடுகளில் மொட்டையடித்துக் கொண்டு நோயிலிருந்து தப்பித்துள்ளனர் என்றும், மொட்டையடித்தால் பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 15,000 வழங்கப்படும் எனவும், ஆண்களுக்கு ரூபாய் 6,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பெண்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் ஏற்கனவே இதுபோன்று மொட்டையடித்து பணம் பெற்றதாக சிலரின் போட்டோக்களை அனுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து செல்போனில் பேசிய மர்ம ஆசாமியின் பேச்சை நம்பி அதே பகுதியை சேர்ந்த காவேரி, ராமாயி, சித்ரா ஆகியோர் மொட்டையடித்துக் கொண்டனர். மேலும் சிலர் மொட்டையடிக்க தயாராக இருந்த நிலையில் பணம் தருவதாக கூறிய நபரை மொட்டையடித்தவர்கள் தொடர்பு கொண்டபோது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதால் ஏமாந்து மொட்டையடித்த 3 பெண்கள் அதிர்ச்சியடைந்தனர். மற்றவர்கள் மொட்டையடிக்காமல் சுதாகரித்துக் கொண்டனர். செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய தாவேக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்து பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கபில், அவருடைய சகோதரர் தனஞ்செழியன், மேலும் சிலர் சேர்ந்து சிவா என்ற இளைஞரை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து செய்தி சேகரித்த செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதுடன் பதிவான வீடியோ காட்சிகளை அளித்து செல்போன்களை உடைத்துள்ளனர். நிலையில் தாக்குதல் நடத்திய தாவேக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில், அவரது சகோதரர் ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபினிடம் பத்திரிகையாளர்கள் புகார் அளித்தனர். இதனையடுத்து ராணிப்பேட்டையில் அனைத்து பத்திரிகையாளர்கள் தமிழ்மணி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே சிறுகளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை அகற்றக் கோரி அப்பகுதி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுகளத்தூர் பெரியாக்குறிச்சி சாலையில் அமைந்துள்ள மதுக்கடை பொதுமக்களுக்கும் முந்திரி விவசாயிகளுக்கும் இடையூறாக உள்ளது. மது அருந்துவோரால் அடிக்கடி இடையூறு ஏற்படுவதால் இந்த மதுக்கடையை மூடக்கோரி சிறுகளத்தூர், பொன்பரப்பி, பெரியாக்குறிச்சி ஆகிய ஊர்களை சேர்ந்த பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றினர். அப்போது அங்கிருந்த இளைஞர் காவல்துறை வாகனத்தின் சக்கரத்தின் முன்பு படுத்து மறியலில் ஈடுபட்டார். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். சோளிங்கரில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து குடியாத்தத்தில் அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நேற்றிரவு தினகரன் செய்தித்தாளின் செய்தியாளர் அரங்கநாதன், தினமலர் நாளிதழின் செய்தியாளர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் மீது தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் கபில் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த தினகரன் நாளிதழின் செய்தியாளர் அரங்கநாதன் மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தினமலர் நாளிதழின் செய்தியாளர் கல்யாண சுந்தரம் சிகிச்சையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பினார். இந்நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகில் அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் கோபி தலைமையில்
பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வழக்கறிஞர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் கபில் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்திரிகையாளர்கள் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டியில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, பால் விலை உயர்வு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் டிராக்டரில் காய்கறிகளை கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டியில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் சார்பில் கூட்டுறவு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யவும், பால் கொள்முதல் விலையை உயர்த்தவும் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி, தாவேக்க தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வாங்கி நிலக்கடலை தரமற்றது என குற்றம் சாட்டிய உழவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். செங்கம் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் ஐயனார் என்பவர் 2 மூட்டை நிலக்கடலை வாங்கியுள்ளார். அது தரமில்லாமல் இருப்பதாக கூறி அதிகாரிகளிடம் அவர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். அங்கேயே நிலக்கடலைகளை தரையில் சிந்தி நியாயம் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தரமற்ற விதைகள் வழங்கப்பட்டது குறித்து விசாரித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சுக்கிரவார்பட்டியில் தனியார் பேப்பர் மில்லில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கடுமையாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சிவகாசி சுக்கிரவார்பட்டி ஸ்ரீபதி பேப்பர் ஆலை வளாகத்தில் மறுசுழற்சிக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த பழைய தாள்களில் தீப்பிடித்தது. தீ மளமளவென பரவி கரும்புகை மூண்டதால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து சென்று பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞரை போக்சோவில் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். மகுடஞ்சாவடியை சேர்ந்த 15 வயது சிறுமி 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த ஆண்டு சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது அவரது உறவினரான மோகன் செல்போன் சார்ஜர் கேட்டு வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். அப்போது சிறுமியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் இதுகுறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் கூறி மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த சிறுமி இதை வெளியில் கூறாமல் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வயிற்று வலி ஏற்பட்டதால் சிறுமியை அவரது தாய் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்தார். அப்போது சிறுமி 9 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சிறுமியின் தாய் அளித்த புகாரில் சங்ககிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிந்து மோகனை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே புதுநகரில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததில் 20 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த வாழைகள் முறிந்தும் சாய்ந்தும் சேதமடைந்துள்ளது. கந்தர்வக்கோட்டை அருகே புதுநகரில் உழவர்கள் 40 ஏக்கர் பரப்பளவில் வாழை பயிரிட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் திங்களன்று சூறைக்காற்றுடன் மழை பெய்ததில் 20 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டிருந்த வாழைகள் வேரோடு சாய்ந்தும் முறிந்தும் சேதமடைந்துள்ளது. வங்கிகளில் கடன் வாங்கி பயிரிட்ட வாழை முழுவதும் சேதமடைந்துள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உழவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் அடுத்த நடுப்பட்டி கோம்பையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் 108 சுமங்கலிகள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த நடுப்பட்டி கோம்பையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஒண்டி வீர முனியப்பன் திருக்கோவில் வளாகத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு 108 சுமங்கலிகள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கும் விநாயக பெருமானுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களாலும் பட்டாடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க 108 சுமங்கலி பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் மஞ்சள், குங்குமம், தாலிகயிறு மற்றும் வளையல்களுடன் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ சக்தி விநாயக பெருமானை வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். பிரலாத் ஜோஷி நமது கல்வி முறைக்கும் அதில் பயிலும் ஒவ்வொரு மாணவருக்கும் இழைக்கப்பட்ட அவமானம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு.
கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி பேசுவது மாநிலங்களுக்கு இடையே விரிசலை மட்டுமே உண்டாக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டு. பழனி கோவில் நில மோசடி விவகாரம். வெள்ளத்துறை, முருகதாஸ் உள்பட 3 பேரை சிபிசிஐடி காவல்துறையினரால் கைது. தங்கள் படைகள் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தாங்கள் முறியடித்தோம். அமெரிக்க ராணுவம் அதிரடி அறிவிப்பு. காமன்வெல்த் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டி. இந்தியாவின் குல்வீர் சிங் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.